வணக்கம். திரையரங்கம். கூலி. ரஜினிகாந்த் கதாநாயகனாக நடித்திருக்கக்கூடிய திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் லோகேஷ் கனகராஜ். இந்த திரைப்படத்தை கலாநிதி மாறன் சன் பிக்சர்ஸ் பேனரில் தயாரித்திருக்கிறார். தேவா என்று அழைக்கப்படக்கூடிய தேவராஜ் என்ற கதாபாத்திரத்தில் ரஜினிகாந்த் நடித்திருக்கிறார். அவர் ஒரு மேன்ஷனின் உரிமையாளராக படத்தில் வருகிறார். அவருடைய நெருங்கிய நண்பரான ராஜசேகர் என்ற பெயரை கொண்ட சத்யராஜ் மரணத்தை தழுவுகிறார். அவருடைய மரணத்தை தொடர்ந்து அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக மிகுந்த கவலையுடன் செல்லக்கூடிய ரஜினிகாந்திற்கு சத்யராஜனுடைய மகளான ஸ்ருதிஹாசன் பலமான எதிர்ப்பை தெரிவிக்கிறார். பிரீத்தி என்பது ஸ்ருதி ஏற்று நடிக்கக்கூடிய கதாபாத்திரம். அதற்கு பிறகு தன்னுடைய நண்பரான ராஜசேகர் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய சத்யராஜனுடைய மரணத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன? அது இயல்பான மரணம் அல்ல. அவருடைய மரணத்திற்கு பின்னால் பல சதி செயல்கள் இருக்கின்றன என்று மனதில் நினைக்கக்கூடிய ரஜினிகாந்த் விசாகப்பட்டினத்திற்கு 5 வருடங்களுக்கு முன்னால் சத்யராஜ் பணியாற்றிய இடத்திற்கு வருகிறார். துறைமுகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய இடத்திற்கு வரக்கூடிய தேவராஜுக்கு பல அதிர்ச்சி தரக்கூடிய அனுபவங்கள் கிடைக்கின்றன. கிங்பின் என்ற அந்த நிறுவனத்தின் தலைவராக இருப்பவர் சைமன் சேவியர். அந்த கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் நாகார்ஜுனா. அங்கு முக்கிய நபராக செயல்பட்டு கொண்டிருப்பவர் தயாளன். அந்த தயாளன் என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் பிரபல மலையாள நடிகரான சௌபீன் சாகிர். அங்கு நினைத்து பார்க்க முடியாத பல மரணங்கள் நடக்கின்றன. அந்த மரணங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நோக்கங்களை பார்த்து ரஜினிகாந்த் பலத்த அதிர்ச்சிக்கு ஆளாகிறார். அங்கு வர்த்தகம் மட்டுமல்ல, கள்ளக்கடத்தல் மட்டுமல்ல, அதையும் தாண்டி பதைபதைக்க வைக்கக்கூடிய பல சட்டவிரோத சம்பவங்கள் நடக்கின்றன என்பதையும் அவர் தெரிந்து கொள்கிறார். பல கடுமையான போராட்டங்களுக்கு பிறகு சத்யராஜனுடைய மரணத்திற்கு காரணம் என்ன? அவருடைய மரணத்தை நிறைவேற்றிய நபர்கள் யார் யார் என்பதை இறுதியில் ரஜினிகாந்த் எப்படி கண்டுபிடிக்கிறார்? இதுதான் கூலி திரைப்படத்தினுடைய கதை. தேவராஜ் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய ரஜினிகாந்த் படம் முழுக்க அருமையாக தன்னுடைய நடிப்பு திறமையை வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த வயதில் மிகவும் சுறுசுறுப்பாக அவர் நடிப்பதை பார்க்கும்போது நமக்கு அவர் மீது அளவற்ற மரியாதையும் மதிப்பும் உண்டாகிறது. முழு படத்தையும் அவர் தன்னுடைய தோளில் சுமக்கிறார் என்றே கூற வேண்டும். நடன காட்சிகளில் அவர் இந்த வயதில் அருமையாக நடனம் ஆடுவதை பார்க்கும்போது அவரை பாராட்ட தோன்றுகிறது. சண்டை காட்சிகளில் தன்னுடைய ஆவேசமான சண்டை போடும் திறமையை நன்கு அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். சைமன் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய நாகார்ஜுனா அருமையாக நடித்திருக்கிறார். தயாளன் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய சௌபீன் சாகிர் படம் முழுக்க நடிப்பில் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தையே படைத்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. ரஜினிகாந்துடன் நேரடியாக அவர் மோதக்கூடிய காட்சிகளில் ஆழமான நடிப்பு திறமையை அவர் நன்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். மோனிகா என்று வரக்கூடிய ஒரு பாடல் காட்சியில் அவர் மிகவும் சிறப்பாக நடனமும் ஆடியிருக்கிறார். ரஜினிகாந்திற்கு அடுத்து இந்த திரைப்படத்தில் ஆழமான முத்திரையை பதித்திருக்கிறார் என்றால் அது இந்த சௌபீன் சாகிர் தான். ராஜசேகர் என்ற கதாபாத்திரத்தில் சத்யராஜ் நடித்திருக்கிறார். தான் வரக்கூடிய காட்சிகளில் மிகவும் இயல்பாக இவர் நடித்திருக்கிறார். பிரீத்தி கதாபாத்திரத்தில் ஸ்ருதிஹாசன் படம் முழுக்க வருகிறார். ரஜினிகாந்துடன் அவர் வரக்கூடிய காட்சிகளில் அவருடைய ஆழமான நடிப்பு திறமையை நம்மால் உணர முடிகிறது. கலீஷா என்ற கதாபாத்திரத்தில் ஒரு முக்கியமான இடத்தில் நமக்கு முன்னால் வந்து நிற்கிறார் உபேந்திரா. கன்னடத்தில்
நடிகராக இயக்குனராக பெயரையும் புகழையும் பெற்றிருக்கக்கூடிய உபேந்திரா ஏற்று நடித்திருக்கக்கூடிய கதாபாத்திரம் ஞாபகத்தில் நிற்கக்கூடிய கதாபாத்திரம் தான். சில காட்சிகளே வந்தாலும் அந்த கதாபாத்திரத்திற்கு மிகவும் அருமையாக இவர் பொருந்தியிருக்கிறார். படத்தினுடைய ஆரம்பத்தில் சில காட்சிகளில் காளி வெங்கட் வருகிறார். தான் வரக்கூடிய அந்த காட்சிகளில் தான் ஒரு சிறந்த நடிகர் என்பதை நாம் உணரக்கூடிய அளவிற்கு தன்னுடைய திறமையை இவர் காட்டியிருக்கிறார். தமிழ் குறிப்பிடத்தக்க வன்முறை கதாபாத்திரத்தில் வருகிறார். தான் வரக்கூடிய காட்சியில் அவருடைய திறமையை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ரச்சிதா ராம் இவர் கல்யாணி என்ற கதாபாத்திரத்தில் வருகிறார். தயாளனுடைய மனைவியாக தான் வரக்கூடிய காட்சிகளில் எந்த அளவிற்கு அருமையான நடிப்பை வெளிப்படுத்த வேண்டுமோ அதை இவர் நன்கு செய்திருக்கிறார். மோனிகா என்ற பாடலில் பூஜா ஹெக்டே வந்து அருமையாக நடனம் ஆடியிருக்கிறார். அந்த பாடல் மக்களால் விரும்பி ரசிக்கப்படுகிறது என்பதை திரையரங்கில் படத்தை பார்க்கும்போது என்னால் உணர முடிந்தது. படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் இந்தி நடிகர் அமீர் கான் வருகிறார். அருமையாக இவர் தன்னுடைய பங்களிப்பை செய்திருக்கிறார். படத்தை பார்த்துவிட்டு வெளியே வரும்போது நம்முடைய மனங்களில் அமீர் கானின் முகம் ஆழமாக பதிந்து விடுகிறது. படத்தினுடைய கதையை எழுதியிருப்பவர் இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனரான லோகேஷ் கனகராஜ். இவர் சந்துரு அன்பழகன் என்ற இருவருடன் இணைந்து இந்த திரைப்படத்தினுடைய திரைக்கதையை அமைத்திருக்கிறார். லோகேஷ் கனகராஜ் இதைவிட சிறப்பான ஒரு கதையை எழுதி இருக்கலாம் என்பதுதான் என்னுடைய கருத்து. இந்த திரைப்படத்தினுடைய திரைக்கதை ஆழமாக எழுதப்படவில்லை என்பதை படத்தை பார்க்கும்போது நம்மால் உணர முடிகிறது. ஒரு கரம் மசாலா திரைப்படத்திற்கு வேண்டிய சகல அம்சங்களையும் வைத்து இந்த திரைப்படத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதை உணரும் அதே நேரத்தில் இந்த திரைப்படத்தில் வரக்கூடிய அனைத்து கதாபாத்திரங்களும் இலக்கே இல்லாமல் அலைந்து கொண்டிருப்பதைப் போல நமக்கு தோன்றுகிறது. ரஜினிகாந்த் ஏற்று நடித்திருக்கக்கூடிய தேவராஜ் கதாபாத்திரத்தையும் சேர்த்துத்தான் நான் கூறுகிறேன். கதாபாத்திரங்கள் நினைத்த திசைகளுக்கெல்லாம் பயணிப்பதைப் போல நாம் உணர்கிறோம். இந்த திரைப்படத்தில் இடம்பெறக்கூடிய காட்சிகள் ஆர்டிஃபிஷியலாக செயற்கை தன்மையுடன் இருக்கின்றன என்பதுதான் உண்மை. இந்த திரைப்படத்தினுடைய ஆக்ஷன் காட்சிகளை மிகவும் அருமையாக அன்பறிவு சகோதரர்கள் செய்திருக்கிறார்கள். பாராட்டக்கூடிய அளவிற்கு அவர்கள் செய்திருக்கக்கூடிய சண்டை காட்சிகள் இந்த திரைப்படத்தில் இருக்கின்றன. சாண்டி பாடல்களுக்கான நடனத்தை அமைத்திருக்கிறார். ரஜினிகாந்திற்கு அவருடைய இப்போதைய வயதிற்கு ஏற்றபடி எந்த அளவிற்கு ஜென்டிலாக மூமெண்ட்ஸ் இருக்க வேண்டுமோ அதை நன்கு உணர்ந்து கொண்டு பாராட்டக்கூடிய அளவிற்கு அவர் நடன அசைவுகளை அமைத்திருக்கிறார். தங்கமகன் திரைப்படத்தில் இடம்பெற்ற வா வா பக்கம் வா என்ற இளையராஜாவின் இசையில் அமைந்து மக்களுடைய பாராட்டுக்களை பெற்ற பாடல் ஒரு பொருத்தமான இடத்தில் இந்த படத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. கிரீஷ் கங்காதரன் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். ஏராளமான பொருட்செலவில் மிகவும் பிரம்மாண்டமாக எடுத்திருக்கக்கூடிய ஆக்ஷன் மூவி இது. ஒரு ஒளிப்பதிவாளருடைய பங்கு மிகவும் சிறப்பாக இதில் இருக்க வேண்டும். அதை நன்கு உணர்ந்திருக்கக்கூடிய இந்த ஒளிப்பதிவாளர் தன்னுடைய ஒளிப்பதிவு திறமையை கைதட்டி பாராட்டக்கூடிய அளவிற்கு படம் முழுக்க செய்திருக்கிறார். இந்த திரைப்படத்தினுடைய பட தொகுப்பாளர் ஃபிலமின் ராஜ் தன்னுடைய பங்களிப்பை இவர் நன்கு செய்திருக்கிறார் என்று நமக்கு பாராட்ட தோன்றுகிறது. எனினும் படத்தினுடைய நீளம் அதிகம் என்ற உணர்வு நமக்கு உண்டாகிறது. குறைந்தபட்சம் 15 நிமிடங்கள் இந்த படத்தினுடைய நீளத்தை ஃபிலமின் ராஜ் குறைத்திருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். இந்த திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர் அனிருத் பாடல் காட்சிகளில் தன்னுடைய ஆழமான முத்திரையை இவர் பதித்திருக்கிறார். அதே நேரத்தில் பின்னணி இசை அமைப்பதில் அருமையாக இவருடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கிறது என்பதுதான் உண்மை. எந்தவிதமான எதிர்பார்ப்புகளும்
மனதில் இல்லாமல் இந்த திரைப்படத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும்போது உங்களுடைய மனதில் ஒரே ஒரு எண்ணம்தான் உண்டாகும், பக்கா கரம் மசாலா மூவி, அதுதான் கூலி. எஸ், இட் இஸ் எ பக்கா கரம் மசாலா மூவி.